வணக்கம் ப்ரோ, உங்கள் நண்பன் சுரேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 4GB NVIDIA கிராபிக்ஸ் கார்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட், ஃபோட்டோஷாப், கோரல், ரெண்டரிங், மல்டிமீடியா, ஸோ அந்த மாதிரி எடிட்டிங்கான சப்போர்ட் ஆகிற லேப்டாப் நண்பா. இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 28,500 வருங்க. இதில் பார்த்தீங்கன்னா i5 8th ஜென்ரேஷன் 8GB RAM DDR4, அதே மாதிரி 512GB SSD வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா 4GB 1050 டெடிக்கேட்டட் கிராபிக்ஸ் கார்டு இருக்கு. ஸோ நண்பர்களுக்கு இந்த லேப்டாப் தான் தேவைப்பட்டாங்களா, இல்லை ஒரே ஒரு குவான்டிட்டி தான் வந்திருக்கு நண்பா. ஸோ உங்களுக்கு அந்த லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் என்னங்கிறது காட்டுறேன் பாருங்க. ஸோ லேப்டாப் வந்து இந்த லேப்டாப் தான் நண்பா வரும், i5 8th ஜென்ரேஷன். ஸோ கீபோர்டு பேக்லைட் ஆப்ஷன் வந்துடும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் HD டிஸ்பிளே வந்துருங்க. ஸோ லேப்டாப்போட மாடல் பார்த்தீங்கன்னா ASUS VivoBook X571 GT மாடலுங்க. பர்ஃபார்மன்ஸ் காட்டுறேன். ஸோ i5 8th ஜென்ரேஷன் H சீரிஸ் ப்ராசருங்க. ஸோ இது வந்து H சீரிஸ் வந்தால் கேமிங் லேப்டாப்னு சொல்லுவோம். கோர் வந்து 4 கோர் ப்ராசரு. ரேம் பார்த்தீங்கன்னா 8GB RAM DDR4 இருக்குங்க. நம்ம இதில் வந்து 32GB வரைக்கும் அப்டேட் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து நான் உங்களுக்கு வந்து கிராபிக்ஸ் கார்டு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா NVIDIA G4 GTX 1050 பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் கிராபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா 4GB இருக்கு நண்பா. ஸோ அதனால் இது எல்லா எடிட்டிங்குமே சப்போர்ட் ஆகும். இதில் ஒரு குவான்டிட்டி தான் வந்திருக்கு. இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 28,500 வரும். இந்த லேப்டாப்பில் ஒரு பேக் ஒன் ஃப்ரீயாக கொடுத்துடலாம். ஓகே.